ஹே காய்ஸ், வெல்கம் டு ஜிஎன்எஸ்கே வேர்ல்ட். இன்னைக்கு நான் பாதாம் அல்வா பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் நான் பண்ணுற பாதாம் அல்வாவில் எப்போவுமே நான் கொஞ்சமாக கடலை மாவையும் சேர்ப்பேன். தெரியல, ஆனால் எனக்கு அது போட்டால் தான் எனக்கு அது நல்ல ஒரு கரெக்டாக அல்வா பதத்துக்கு வருது. ஸோ அதனால் நான் பாதாம் வித் பேசன். ஸோ நீங்கள் பேசன் அல்வான்னு சொல்லலாம், பாதாம் அல்வான்னு சொல்லலாம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். Few materials தான் we needed. ஸோ ஃபஸ்ட்டு 1 கப் பாதாம். பாதாமை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் பேசன். சேம் பாதாம் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்தோமோ அதே அளவுக்கு கடலை மாவை எடுத்துக்கிறோம். நோ மெஷர்மெண்ட் ஃபார் கீ. அல்வா பண்ணி முடிகிற வரையும் தேவையான கீயை ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது கீயில் பேசனை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும், கலர் சேஞ்ச் ஆகிற வரையும். அதுக்கப்புறமா பாதாம் பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரெண்டும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 1.5 கப்பு வார்ம் மில்கை ஆட் பண்ணணும். நீங்கள் இது பண்ணும் போதே மில்கை சைடில் வார்ம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதில் ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கட்டி முட்டி எல்லாம் போகிற வரையும். தென் 2.5 கப்பு சுகர். சேம் கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டையும் பண்ணுறோம். சுகர் மெல்ட் ஆகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ கீயை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அல்வாவை ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 ஹவருக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அல்வா ரெடி ஆகிடும். For this alva we need only 4 items: milk, sugar, badam, besan. இந்த வீடியோவில் நான் இங்கிலீஷையும் தமிழையும் மிக்ஸ் பண்ணி பேசியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரெசிபி புரியணுன்றதுக்காக. என்னோட பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் தான். நான் இந்த பாக்ஸை இப்போ எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னா, நாங்கள் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட. அவங்க கூட ஷேர் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை இன்னைக்கு பண்ணி தரலான்றதுக்காக தான் நான் இன்னைக்கு பாதாம் அல்வா பண்ணேன். இது எப்படி டேஸ்ட் ஆகுதுன்றத நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். பக்காவாக கரெக்டாக இருக்குங்க ஸ்வீட்லாம். என்னை நம்பி நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க.